வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. காணொளி அன்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எந்நாளும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். 12 ராசிகளுக்கான மார்ச் மாதம் 29ஆம் தேதி தொடர்ச்சியாக ஏப்ரல் மாதம், மே மாதம் நடக்கவிருக்கின்ற சனி பேச்சு, குரு பேச்சு, ராகு கேது பேச்சு பொது பலனை இதில் நான் பதிவிட்டுள்ளேன். அன்பர்கள் கண்டு பயனடைவீர்கள் என்று நம்புகிறேன். இப்பொழுது பிரத்யோக பதிவாக மார்ச் மாதம் தொட்டு தொடர்ச்சியாக சனி பெயர்ச்சி யோக பலன் 12 ராசிகளுக்கும் சாதகம் பாதகம் எப்படி என்று ஒரு அலசல், ஒரு பார்வை. வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். மேசம் முதல் மீனம் வரை, அசுபதி முதல் ரேவதி நட்சத்திரம் உள்ளவர்களுக்கும் எந்நாளும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மேச ராசிக்கு மார்ச் மாதம் தொட்டு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. பொதுவாக திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் வக்ரகதி அடைகிறார். அவர் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி பாதத்தில் பெயர்கிறார். ஆக அது 7.5 சனியாக கருதப்படுகிறது. 12ஆம் இடத்தில் சனி வந்தால் 7.5 சனி, விரயச்சனி என்றும், ஜென்மத்தில் இருந்தால் ஜென்மச்சனி என்றும், 2ஆம் இடத்தில் இருந்தால் குடும்பச்சனி என்றும், இந்த 7.5 ஆண்டுகள் 7.5 சனி என்று சொல்வது வழக்கம். ஆக சுத்த வாக்கிய முகூர்த்த பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு தான் சனி பெயர்ச்சி என்று அந்த பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. இரண்டிற்கும் பொதுவாக வக்கர பலனாகவும் மார்ச் மாத பலனாகவும் இந்த பதிவு அனைத்து ராசி அன்பர்களும் கண்டு பயனடையுங்கள். மேச ராசிக்கு விரயச்சனி. விரயம் என்றால் என்ன செய்யும்? வருமான பற்றாக்குறை ஏற்படுத்தி கொடுக்கும். போதுமான வருவாய் இருந்தாலும் செலவு அதிகரிக்கும். வசதி உள்ளவர்கள் பழைய கட்டடங்களை புதுப்பிக்கலாம், பழைய வீடுகளை புதுப்பிக்கலாம். அதனால் உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மிடில் ஏஜில் உள்ளவர்கள், மிடில் லைஃப்பில் உள்ளவர்களுக்கு வருமான சேமிப்பு சற்று குறையும். சேமிப்பு உங்களுக்கு தேவையில்லாத சுகவீன செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், சில தொலைதூர பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடித்தட்டு மக்களுக்கு வேலைவாய்ப்பு சற்று மந்த நிலை காணப்படும். ஆக வருவாய் சரியாக இருந்தாலும் தேவையில்லாத வீண் விரயங்கள் வந்து கொண்டே இருக்கும். வசதி உள்ளவர்களுக்கு சமாளித்து விடுவார்கள். நம்மை போல் சராசரி மக்கள் எப்படி சமாளிப்பது? கடன் வாங்குகின்ற சூழல் வரும். ஆக மேசராசி கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையாக பிரத்யோகமாக பார்ப்பார். அவர் குடும்பஸ்தானத்தையும் ரோகஸ்தானத்தையும் தந்தை ஸ்தானத்தையும் பார்ப்பதால் வாக்கில் கவனம் தேவை, குடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை, தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, போக்குவரத்தில் கவனம் தேவை, குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்து கொள்ள வேண்டும். ஆக மேசராசி நண்பர்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும். வருவாய் சமமாக இருந்தாலும் விரயங்கள் கூடும். விரயச்சனி விரயத்தை செய்வது பலவிதமான மன உளைச்சலையும் ஆளாக்கும். ஆக வழிபாடு ஒன்று சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தன்னம்பிக்கையோடு இருங்கள். அடுத்தடுத்து வருகின்ற பயிற்சி சிறப்பு பலனை தரும். ஆக மேசராசி அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் தெய்வத்தால் நடக்கக்கூடியது. ஆகவே முருகன் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு. ரிஷபராசி நேயர்களுக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் வருகிறார். ரிஷபராசிக்கே மிகையான ராஜயோக பலன். 9, 10 கூடிய ஜீவனாதிபதி, தர்மாதிபதி, கர்மாதிபதி என்று சொல்லப்படுகிற சனி பகவான் 11ஆம் இடத்தில் சென்று உபஜயத்தையும் பலவிதமான சுக சௌக்கியத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி வருகிறார். அவர் உங்களுக்கு ஏற்கனவே தொழில் மந்தம் தடை ஏற்பட்டிருந்தால் அதை விலக்கி வைப்பார். பதவி உயர்வு, வருமான உயர்வு, தொழில் உயர்வு, வீட்டில் ஒரு குதூகலமான மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் கூடும். திருமண முயற்சி கைகூடும். குழந்தை பாக்கியம் கைகூடும். சொந்த தொழில் செய்ய நினைப்பவர்கள் 1க்கு 2 முதலீடு செய்து வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம். வணிக வளாகங்களை விரிவு செய்து கொள்ளலாம். அரசு தொழிலில் பதவி உயர்வு கிடைக்கும். கலை, அழகு, திறமைகளில் உள்ளவர்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். அனைத்து தொழில் செய்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஏற்றமான காலகட்டங்களாக ரிஷபராசிக்கு சனி பகவான் தன்னுடைய பரிபூர்ண அருளை வாரி வழங்குகிறார். இருந்தாலும் அவர் ரிஷபத்துக்கு 5ஆம் இடத்தில் பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் திருத்தி அமைக்கின்ற சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக எப்படி பார்த்தாலும் நல்ல பலனே ரிஷபராசிக்கு. ரிஷபராசிக்காரர்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்வது நல்லது. மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி மார்ச் மாதம் தொடர்ச்சியாக 10ஆம் இடத்தில் சனி வந்தால் தொழில் ஸ்தானத்தில் சனி இருந்தால் தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு வீடு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். பயணத்தை அதிகரிப்பார். பூர்வீக மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக தொழிலில் சிக்கல் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்.
உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மெதுவாக கையாண்டு பொறுமையாக கையாண்டு தொழிலை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. அப்படி இல்லை என்றால் ஏனையோர்கள் சொந்த தொழில் செய்ய விருப்பம் இருந்தால் சற்று ஆலோசனை செய்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் யோக நிலைகள் எப்படி இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டு செய்வது நல்லது. இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்வதே சிறப்பான பலனை தரும். மிதுன ராசிக்கு செய்கின்ற முயற்சி பலிதமாகும். கடக ராசிக்கு அட்டமத்து சனி விலகி பாக்கிய சனி வருகிறார். 9ஆம் இடத்தில் வருகிறார். அவர் தன்னுடைய மனைவி ஸ்தானத்துடைய சாரத்திலும் பிரேஸ்தான சாரத்திலும் இருப்பதால் அவர்களுக்கு பயணம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். ஏற்கனவே இருக்கின்ற தடை தாமதங்கள் அனைத்து விஷயத்திலும் விலகும். குடும்ப வாழ்வில், தொழில் வாழ்வில், திருமண வாழ்வில், குழந்தை வாழ்வில் இருக்கின்ற சிரமங்கள் எல்லாம் விலகும். ஒரு ஏற்றமான காலகட்டத்திற்கு அடித்தளமாக அமையும். கடகராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும். இஷ்ட தெய்வ வழிபாடாக உங்களுடைய பார்வதி அம்மையார், மீனாட்சி அம்மையாரை வழிபாடு செய்து கொள்வது நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து சனி விலகி மார்ச் மாதம் அட்டமத்து சனியில் செல்கிறார். அவர் பார்க்கின்ற இடத்தை அசுபம் செய்வார் என்பதால் அவர் 10ஆம் இடத்தையும் தொழில்ஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் தேக ஆரோக்கிய ஸ்தானத்தையும் பார்ப்பதால் வருமானம் எவ்வளவுதான் சிறப்பாக இருந்தாலும் தொழிலில் தேவையில்லாத அவப்பெயர், சிக்கல், சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீண் வாக்கு விரோதத்தை வளர்த்து வைக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தை பார்ப்பதால் தாய் வழி ஆரோக்கியம் குறையும். தன்னுடைய ஆரோக்கியமும் குறையும். பிள்ளைகளுக்கு வளர்ச்சி செய்ய முயற்சி செய்பவர்களுக்கு, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி இருப்பவர்களுக்கு உங்களுடைய சேமிப்பு அவங்களுடைய பெயரில் மாற்றிக்கொள்வது நல்லது. கணவன் என்றால் மனைவி பெயரில் மாற்றிக்கொள்வது நல்லது. மனைவி என்றால் பிள்ளைகள் பெயரில் மாற்றிக்கொள்வது நல்லது. ஆக வருமான உயர்வு இருந்தாலும் அதை தக்க வைப்பது சிம்மராசிக்கு முக்கிய பணியாக இருக்கும். ஆக எதையும் ஆலோசனை செய்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஒன்றுக்கு 2 முறை சரியாக பேசுகிறோமா, சரியாக செய்கிறோமா என்று யோசனை செய்து கொள்வது நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக காலபைரவர் வழிபாடு அவசியமாக செய்ய வேண்டும். பெருமாள் வழிபாட்டில் உள்ளவர்கள் நரசிம்மர் வழிபாடு அவசியமாக செய்ய வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை பரஸ்பரம் நாட வேண்டும். குடும்ப உறுப்பினர்களோடு ஒற்றுமை பேணி பாதுகாக்க வேண்டும். கன்னிராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்து கண்டக சனி. 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் தன்னுடைய திறமை வெளிப்படும். ஆனால் அந்த திறமை ஓவர் யூகவாக மாறி தேவையில்லாத குழப்பத்தை வளர்க்கும். திருமண வாழ்வில் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி இளமை தம்பதிகளாக இருந்தால் தேவையில்லாத வாக்குவாதத்தால் பிரிய நேரும். கூட்டாளி வழியில் இருந்தால் கூட்டாளி பிரிவு தொழிலில் சிக்கல் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலதிகாரியுடைய பேச்சை சில நேரத்தில் தட்ட வேண்டி வரும். உங்களுடைய யூகவை குறைத்துக் கொள்வது நல்லது. 10ஆம் இடத்தில் அடுத்த பயிற்சி குரு வருவார். அதற்கான தொழில் மாற்றம் இப்போருந்தே இன்று முதல் யோசனை செய்து கொள்வது நல்லது. ஆக கண்டமச்சனி சாலை வழி கவனம் தேவை. நண்பர்களில் கவனம் தேவை. கணவன் மனைவி கவனம் தேவை. ஒற்றுமையை சமன் செய்து கொள்வது நல்லது. வாக்கை அதிகமாக பயன்படுத்திட வேண்டாம். துளாராசி அன்பர்களுக்கு, கன்னிராசி அன்பர்களுக்கு பொதுவாக பெருமாள் வழிபாடு உகந்தது. துளாராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி ருணம், ரோகம், சத்ரு என்ற ஸ்தானத்தை தருவதால் அரசு தொழில் செய்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பும் அரசு பணியும் கிடைக்கும். நிலையான பணி வேலைவாய்ப்பு கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு பயணம் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டங்களாகும். ஏனென்றால் 6ஆம் இடத்தில் சனி மறைந்தால் 3, 6, 11 சனி வந்தால் யோகமான பலனை தருவார். ஆக துளாராசிக்கு ஒரு ரிஷபராசி யோகம் என்பது போல துளாராசிக்கு யோகமான காலகட்டம். ரிஷபராசிக்கு சாதகமான காலகட்டம், துளாராசிக்கும் சாதகமான காலகட்டம். பூர்வீக சொத்துக்களை திருத்தி அமைத்து புதிய மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், வண்டி வாகனம் மாற்றலாம். புதிய தொழில் முயற்சி, புதிய முதலீடுகள் உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். இருக்கின்ற வேளையில் செல்வ செல்வாக்கு கூடும். துளாராசி அன்பர்கள் காளியம்மன் வழிபாடு செய்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பஞ்சமச்சனி பாக்கியத்தை கொடுக்கும், அதே நேரத்தில் கெடுக்கும். தன்னுடைய தேக ஆரோக்கியத்தை மத்தியமம் செய்யும். உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி பழக்க வழக்கம் செய்து கொள்வது நல்லது. 40 வயது மேல் உள்ளவர்களுக்கு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. இரத்த அழுத்தம், சர்க்கரை, இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. ஏனென்றால் 5ஆம் இடம் கழுத்திலிருந்து வயிறு வரை இருக்கின்ற தேக ஸ்தானத்தை குறிப்பதால் கவனம் தேவை. பூர்வீக சொந்த பந்தங்களால் தேவையில்லாத மனக்கசப்பு ஏற்படும். சொந்த தொழிலை நிதானமாக செய்து கொள்வது நல்லது. ஆக வீண் அலைச்சல், வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. தேக ஆரோக்கியம் செம்மைப்பட ஓய்வு எடுப்பது அவசியம். என்னதான் தொழில் செய்தாலும் சரியான உறக்கம், சரியான ஓய்வு தேவை. ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்து கொள்வது நல்லது.
தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டமச்சனி, 4ஆம் இடத்தில் சனி. 4ஆம் இடத்தில் சனி இருந்தால் வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும், வண்டி வாகன மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும், வீடு மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது அறிகின்ற விஷயம்தான். ஆனால் இந்த உடல் உபாதை வராமல் இருக்க வேண்டும் என்பது தவிர்க்க முடியாத செயல். ஏன்னால் 4ஆம் இடத்தில் இருந்தால் சனி பகவான் உஷ்ண பித்த குறைபாடுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக சரியான நேரத்தில் உறக்கம், சரியான நேரத்தில் உணவு, சரியான நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கொண்டு தேக ஆரோக்கியத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். தாயாருக்கு கண்டமாய் தோஷங்கள், தந்தையாருக்கு கண்டமாய் தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எதையும் அலட்சியம் செய்யக்கூடாது. வண்டி வாகனத்தில் சாலை வழியில் கவனமாக இருக்க வேண்டும். எதையும் மிதமிஞ்சி பேராசைப்பட்டு முதலீடு செய்து தொழில் செய்து நட்டப்படக்கூடாது. ஆக இருக்கின்ற வேலையை சரியாக செய்து வந்தால் தனுசு ராசி அன்பர்கள் கண்டமச்சனியிலிருந்து தப்பிக்கலாம். அவர்கள் காலபைரவர் வழிபாடு, நவகிரக வழிபாடு செய்து கொள்வது நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி சுத்தமாக விலகுகிறது. வக்ர பயிற்சி என்றாலும் ஒரு அனுகூல பலனையும் நீங்கள் செய்கின்ற முயற்சிக்கு வெற்றி வாய்ப்பையும் தேடி தருவார். நிலையான தொழில் கிடைக்கும், நிலையான வருவாய் கிடைக்கும், வசதியான வீடு வாய்ப்பு கிடைக்கும், குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும், பெற்றோர்களுக்கு சரியான அரவணைப்பு கிடைக்கும். நீங்கள் செய்கின்ற எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் மீட்கின்ற காலகட்டங்களாகும். ஆக மகர ராசிக்கு இனி வருகின்ற காலகட்டங்கள் தொடர்ச்சியாக 2025, 27 2.25 ஆண்டு அல்லது 2.5 ஆண்டு வரைக்கும் ஒரு ராஜயோகமான காலகட்டங்கள். நீங்கள் செய்கின்ற முயற்சியெல்லாம் பலிதமாகும். தெய்வத்துடைய அனுகூலமும் உங்களுடைய தன்னம்பிக்கை முயற்சியும் நல்ல வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி. ஆக மகர ராசி மகிழ்ச்சி மலரும் காலங்களாக அமையும். கும்பராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் சனி, வாக்கு சனி. வாக்கு ஸ்தானத்தில் சனி இருந்தால் வாக்கு பலிதம் ஏற்படும், வாக்கு விரோதமும் ஏற்படும், புத்திசாலித்தனமாக பேசுகின்ற யுக்தியும் ஏற்படும். யாரிடம் எதை பேசுகிறோம் என்று நிதானமாக யோசனை செய்து பேச வேண்டும். குடும்பஸ்தானத்தில் என்பதால் குடும்பத்தில் நிர்வாகத்தில் இருந்தால் பொறுப்பில் இருந்தால் வாக்கை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்தால் மேலாளர்களிடம் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். எனக்குத்தான் தெரியுமே என்று சொன்னால் தேவையில்லாமல் மாட்டிக்கொள்வீர்கள். ஆக வாக்கு நிதானம் தேவை. வாக்கு சரியாக பயன்படுத்தி கொண்டால் தேவையில்லாத பிரச்சனைகள், உட்பூசல்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். கணவன் மனைவி ஒற்றுமை கூடுவதற்கு தெய்வ வழிபாடு அவசியம். மன அமைதி, பொறுமை, தன்னம்பிக்கை அவசியம். சரியாக சொல்லப்போனால் மௌன விரதம் கடைபிடிப்பது நல்லது. கும்பராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பொதுவாக சங்கர நாராயணன் கோயில் என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமான் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் இணைந்தே செயல்பட வேண்டும். மீனராசி அன்பர்களுக்கு ஜென்மச்சனி. ஜென்மச்சனி பொறுப்புகள் அதிகரிக்கும், தேவையில்லாத மனக்கலக்கம், மனக்லேசம் ஏற்படும். தனக்கு சாதகமாக பலன் இருந்தாலும் தன்னை சுற்றி இருப்பவர்கள், அதாவது பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு தேவையில்லாத சுணக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், காரிய தடை ஏற்படுத்தி கொடுக்கும், வாழ்வில் தேவையில்லாத சங்கடங்களையும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக பொறுப்பு அதிகரிக்கும். அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பதால் ஜென்மச்சனி உங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்பையும் உடல் அவஸ்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். செய்கின்ற தொழிலில் அமைதி காக்க வேண்டும். குடும்பத்தில் அமைதி காக்க நீங்கள் அதீத முயற்சி எடுக்க வேண்டும். ஆக மீனராசிக்கு ஒரு சாதகமான சூழல் என்றால் 0.5% தான் சாதகமான சூழல், 0.5% பாதகமான சூழல். ஆக என்னதான் அனுபவ சிந்தனை இருந்தாலும் தெய்வ வழிபாடு அவசியம். ஆக மீனராசிக்கு செய்கின்ற தொழிலில் அதீத கவனம் தேவை. குடும்ப பொறுப்பில், தலைமை பொறுப்பில் இருந்தால் அதீத கவனத்தோடும் பொறுமையோடும் குடும்ப நிர்வாகத்தையும் தொழில் நிர்வாகத்தையும் கையாள வேண்டும். ஆக மீனராசி என்பவர்கள் குரு பகவான் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு செய்து கொள்வது நல்லது. ஆக இந்த மேசம் முதல் 12 ராசிகளான மீனம் வரை சொல்கின்ற பலன், மேசத்துக்கு சற்று சுமாரான பலன், கும்பத்துக்கு சுமாரான பலன், மீனத்துக்கு சுமாரான பலன், ரிஷபம், மகரம், துலாம் யோகமான பலன், ஆக சாதகமான பலன். ஏனைய மிதுனம், கன்னி, தனுசு காரர்களுக்கு ஓரளவு அனுகூலமான பலன். கடகம், சிம்மம், விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மத்தியமமான பலனே. ஆக 12 ராசிகளில் 3 ராசி ரிஷபம், துலாம், மகரம் சாதகமான பலன். உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும். கடகம், சிம்மம், கும்பம் ராசிக்காரர்களுக்கு சற்று பாதகமான பலன் இருந்தாலும் முயற்சி தேவை, கவனம் தேவை. ஏனைய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் அவர்களுக்கு சாதகமும் பாதகமும் இணைந்தே இருக்கும். ஆக ஒரு இடைப்பட்ட பலனே. தொடர்ச்சியாக இந்த பதிவுகள் என்பது ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்லப்பட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அவருடைய சுயஜாதத்தில் யோகமான காலகட்டங்களாக இருந்தால் இந்த வீண் விரயங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். சுமாரான திசா காலங்கள்
அசுபமான திசாகாலங்கள், தோஷமான திசாகாலங்கள் இருந்தால் சரியான முறையில் ஜாதத்தை கணித்து ஆராய்ந்து கொள்வது நல்லது, வழிபாடு செய்து கொள்வது நல்லது. ஆகவே இந்த காணொளி ஒரு 12 ராசிகளுக்கும் சனி பெயர்ச்சி என்ன மாதிரி பலன் என்பது ஒரு சிறு பதிவே தவிர முழுமையான பதிவு அல்ல. எனவே இது ஒரு சிந்தனைக்குரிய பதிவாக எடுத்துக்கொண்டு அன்பர்கள் பயனடைய வேண்டுகிறேன். இந்த காணொலியை கண்டு பயனடையுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தொடர்ச்சியாக இது போன்ற பதிவுகளை பதிவிடுவேன். மார்ச் மாத பலன் தொட்டு சனி பெயர்ச்சி நடக்க இருப்பதால் 2025 மார்ச் மாதம் வக்ர பெயர்ச்சியே திருக்கணித பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் மாதம் நடக்கவிடுகின்ற பெயர்ச்சி சுத்த முகூர்த்த வாக்கிய பஞ்சாங்கப்படியே சரியான சனி பெயர்ச்சி என்று கூறி இந்த சனி பெயர்ச்சி கண்டு அஞ்ச வேண்டாம். தன்னம்பிக்கையும் தெய்வ வழிபாடும் விடாமுயற்சியும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை வழிவகுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக.